மிக்ஜாம் புயலை ஒட்டி பெய்த கனமழையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்த தொகை நாளை முதல் ரேஷன் கடைகள் மூலம் ரொக்கமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் சென்னையில் பல இடங்களில் வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்படுகிறது. சில இடங்களில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனாம்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்று சென்றனர். அந்த டோக்கனில் டோக்கன் எண், ரேஷன் கார்டின் எண், பணம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டுள்ளன. இதே கண்டிஷன் நல்லா இருக்கும். ஏழைங்க பாழை எல்லாருக்கும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. எல்லாரும் நல்லபடியாக வாங்கிட்டு போகிறாங்க. எந்த விதமான கஷ்டமோ ஒன்றுமே இல்லை. அழகாக கியூ நிற்கிறாங்க, அழகாக வாங்கிட்டு போகிறாங்க. இதே கண்டிஷன் பண்ணணும் எல்லா இடத்துலையும். இட்ஸ் வெரி வெரி ஃபைன். நுங்கம்பாக்கம் ராமா தெருவில் டோக்கன் கேட்டு ரேஷன் கடையில் மக்கள் குவிந்தனர். ஆனால் வீடுகளுக்கு வந்து டோக்கன் தரப்படும் என ஊழியர்கள் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பூங்காவில் ஒரே இடத்தில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் வீடுகளுக்கு வந்து டோக்கன் கொடுக்காமல் பூங்காவிற்கு வரவழைத்ததாக அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கரணை பகுதியில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து டோக்கனை வாங்கி சென்றனர். இதேபோன்று சென்னை மதுரவாயில் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் டோக்கன் வாங்கி சென்றனர். ரேஷன் கடைகள் மூலம் ரொக்கமாக நாளை முதல் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான பணியை சென்னை வேளச்சேரியில் உள்ள அஷ்டலட்சுமி நகரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். வழக்கமாக ரேஷன் கடைகளுக்கு 3வது மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடப்படும். ஆனால் வெள்ள நிவாரண தொகைக்கான பணியை மேற்கொள்ளும் வகையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் நியாய விலை கடைகள் ஞாயிற்றுக்கிழமையான நாளையும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.